ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்டா, தோசைக்கு செய்கிற தக்காளி சட்னி எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இது நான் செய்கிற மெத்தடில் தான் நான் செஞ்சுக்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவை, இது எப்படி சரியாக செய்கிறேன்ட்டு நாங்கள் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு எனக்கு விளங்காதது, எனக்கு சொல்லித்தர கிடைக்காதது என்னமாலும் மீந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் கேளுங்க. அது எனக்கு ஒரு மிச்சம் ஒரு ஹாப்பியாகவும் மிகுது, மோட்டிவேஷனாகவும் மிகும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நாங்கள் இதை சரியான முறையில் எப்படி செய்கிறேன்னு இப்போ பார்ப்போம். வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தக்காளி சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் பார்ப்போம். ஒரு பிக் டொமாட்டோ, 2 க்ரீன் சில்லி, தேங்காய் துருவல் ஸ்க்ரேப்ட் கோகோனட் 1 கப், 1 பிக் ஆனியன், தாளிப்புக்கு 1/2 ஆனியன், கரி லீவ்ஸும் வத்தலும் கடுகும் தேவை. அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸும் மஞ்சளும் உப்பும் தான். ஸோ வாங்க இதை நாங்கள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதை ஸ்க்ரேப் கோகோனட்டையும் டொமாட்டோவையும் க்ரீன் சில்லியும் ஆனியனையும் நான் பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இதை நான் பிளெண்ட் பண்ணி கொண்டுட்டேன். இப்போ நாங்கள் இதை ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கொள்வோம். இதுக்கு நான் கரி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு நான் டர்மரிக் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் மிச்சமாக போட வேணாம், ஒரு அளவு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொண்டால் போதும். அடுத்தது சால்ட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க, பிறவைக்கு பார்த்து போட்டுக்கொள்ளணும். ஸோ நாங்கள் இது இப்போ செய்கிறோம். இப்போ இந்த கடாய் ஹீட்டாக விரிச்சு இப்போ நான் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கிறதுல ஆனியனையும் வத்தலையும் மட்டும்தான் சேர்த்துக்கொள்வேன். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாங்கள் இதுக்கு கடுகு சேர்த்துக்கொள்வோம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு அதை லைட்டாக கடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக கரி லீவ்ஸை போட்டுருவோம். இப்போ எங்களோட மிக்சரை நாங்கள் இதில் போட்டுக்கணும். கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா கணக்காக அது வேவும். இது ஒரு 2 கொதி கொதிச்சா ஓகே. இது பின்ன கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ இது லைட்டாக பொங்கி வருது. பின்ன கொஞ்சம் ஒரு 2 பொங்கு பொங்கணும். அதுக்கு பிறகு இது இருக்கணும். தோசைக்கு இன்றைக்கி தக்காளி சட்னி தான் நான் செய்வோம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி அதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எம்புல்த்தியால் ஃபிஷ் செய்ய என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அது செஞ்சு கொள்றதுக்கு மாதிரி இல்லை, சரியான மழை சுற்றி ஒரு இடத்துலையுமே அதுக்கான ஃபிஷ் இல்லை. நானும் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன், ஃபிஷ் இல்லை. ஸோ ஃபிஷ் கிடைச்ச உடனே நான் அந்த ரெசிபியை கட்டாயம் உங்களுக்கு காட்டுவேன். அதே மாதிரி ஈத் விலாக் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களோட பக்கத்து வீட்டு அங்கிள் இறந்துட்டார்.
ஸோ இன்றைக்கி நாங்கள் இது எதுவுமே செலிப்ரேட் பண்ணலைன்ட்டு அவங்களுக்கு விளங்கும். அவர் எங்களோட மிச்சம் நல்ல வாப்பாண்டு மாதிரி இருந்தார். ஸோ அதனால் இந்த தடவை நாங்கள் ஈத் செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நார்மலாக எந்த நாள் மிக்கிற மாதிரி தான் இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி இன்னொரு vlog உங்களுக்கு நான் கொண்டு வர நினச்சிக்கிறேன். நீங்கள் கேட்டது நினச்சி எனக்கு மிச்சம் ஹாப்பி. உங்களோட கமெண்ட் என்ன வைந்தாலும் அதை என்னை மிச்சம் மோட்டிவேட் பண்ணும். இதில் குறைந்தாலும் பரவாயில்ல, நான் யூடியூப்க்கு மிச்சம் புதுசு. ஸோ குறைந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குறையும் எனக்கு சொல்லித்தாங்க. அது என்னை மிச்சம் மோட்டிவேட் பண்ணும். இது முழுக்க முழுக்க உங்களோட சேனல். இதில் நான் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களால் தான் இந்த சேனலே போய்ட்டு கொண்டிருக்கி. இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொதிச்சா இது ரெடி ஆகிடும். இப்போ இந்த டைமில் நாங்கள் இதுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதுக்கு சோல்ட் சரியாக்கி இன்னும் சோல்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இது நல்லா 2வது தடவை பொங்கிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மெத்தடில் தான் தக்காளி சட்னி செய்வேன். யார் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சோ அவங்க எனக்கு ஒரு லைக் கொண்டு தந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களுக்கு சந்திப்பேன். உங்களில் நிறைய பேர்த்துக்கு தக்காளி சட்னி செய்ய தெரிஞ்சிக்கும். இது நான் செய்கிற மெத்தடை தான் உங்களுக்கு காட்டினேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.